It has one set of wall and base cabinets. Base. Cabinets. Okay. அதுக்கப்புறம் வந்து cabinets. It's linear. It's linear. It's linear and run along the wall. எழுதியாச்சு. அப்புறம் used for small space எழுது. used for small space. சின்ன ஸ்மால் ஸ்பேஸ், சின்ன வீட்டுக்கு, சின்ன வீடா இருந்தோம் ஐயா, அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. எழுதிட்டியா? இது எப்படி வரும்னு எப்படின்னா, இப்போ வந்து இப்போ இது டாப் வியூ. சரியா? ஃபர்ஸ்ட் டாப் வியூ வருது. சரியா? ஓகே. இப்போ ஏதோ ஒரு ரூம், இப்போ ஒரு ரூம் இருக்கு, அதான் கிச்சன் இருக்குன்னு ஐயா. இந்த சைடு வந்து ஒரு கதை வச்சுக்கிறாங்க, ஏதோ கதை செய்யறாங்கன்னா இந்த சைடு மட்டும்தான் அந்த கவுண்டர் இருக்கு. கவுண்டர்னா இந்த அதுதான் அந்த கிச்சன் இருக்கும், கிச்சன் ஸ்லாப் தான் கவுண்டர். சரியா? ஓகே. இப்போ பேசிக்கா இங்க ஒரு சிங்க் இருக்கும், பேசிக்கா இங்க ஒரு சிங்க் இருக்கும், இங்க ஒரு குக் டாப்னு சொல்லுவாங்க. தெரியாது பாரு, குக் டாப். ஓகே. நம்ம கேஸ் அடுப்புன்னு சொல்லுவாங்களா? ஆமா. அதோட பேர் வந்து குக் டாப். அதனால எழுதி வச்சிருக்கேன் குக் டாப். ஓகே. குக் டாப். அப்புறம் இங்க மிக்ஸி, அப்புறம் இந்த மேலே ஷெல்ஃப், அந்த மாதிரி இந்த சைட்ல ஷெல்ஃப் ஏதாவது இருக்கலாம். கீழே வந்து கேபினெட்ஸ் இருக்கும். சரியா? கீழே வந்து கேபினெட்ஸ் இருக்கும். ஓகே. இந்த ஒரு சைடு தான் இருக்கும். ஓகே ஓகே. நீட்டத்துக்கு ஒரு சைடு தான் இருக்கும். இதை எப்படி நம்ம கட் பண்ணோம் ஐயா, இந்த செக்ஷன் தெரியும் நம்ம. ஆமா, செக்ஷன் கட் பண்ணது பாதி தெரியும். செக்ஷன் கட் பண்ணா, ஆமா, இப்படி செக்ஷன் கட் பண்ணனா இப்போ இது பார்த்தேன் ஐயா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒருவேளை இங்க இது வால் இருக்குன்னு ஐயா, குக்டாப்புக்கு முன்னாடியே 2 ஜன்னல் கூட போட்டுருக்கலாம். இங்க 2 ஜன்னல் கூட இருக்கும். வரைஞ்சு வச்சுக்கோ. சரியா? ஓகே. இது செக்ஷன் கட் பண்ண இந்த மாதிரி இருக்கும். அந்த ஜன்னல் தெரியும். அப்ப இந்த இடத்துல அந்த கவுண்டரும், இந்த இடத்துல அந்த கவுண்டர் இருக்கும். ஓகே. இந்த மிக்சியோட மேல் இது மட்டும் தெரியும், மிக்சியோட தெரியும், அந்த குக்டாப் தெரியும், குக்டாப்போட அந்த பர்னர் இது இருக்குல்ல, நாசில் தெரியும். அதுக்கப்புறம் அந்த சிங்க் சொன்னாலும் சிங்கோட பைப் அந்த மாதிரி தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் கீழே இருக்கு கேபினெட்ஸ் தெரியும். கீழே அந்த கேபினெட்ஸ் சொன்னோம்ல, ஆமா, அதுல வந்து எப்படின்னா நிறைய டைப் ஆஃப் கேபினெட் வந்து பாத்துக்க. டபுள் டோர் கேபினெட், அதாவது இந்த டபுள் டோர் இருக்குல்ல, 2 டோர்ல கேபினெட், சிங்கிள் டோர், சின்னதா சிங்கிளா மட்டும் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே. அப்புறம் பெருசு, இந்த மாதிரி பெருசா ஒண்ணு இருக்கும். ஓகே. இந்த பார்த்து டிஷ் வாஷர்னு சொல்லுவாங்கல்ல, டிஷ் வாஷர். ஆமா ஆமா. பாத்திரத்தை கொடுத்தாலே போனா அதுவே கழுவிடும். ஓகே. அது செட் பண்ணலாம். இது கீழே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கணும். இந்த இடத்துக்குள்ளே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கணும். ஓகே. இந்த மாதிரிலாம் உண்டு. சரியா? அதான் இந்த கிச்சன், மாடுலர் கிச்சன் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளேயே இந்த இப்ப நான் சொன்ன இது, அப்புறம் சிம்னி இருக்கலாம். சிம்னி இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த புகையை வந்து வெளியேறதுக்கு சிம்னி. அதுக்கு அப்ப வந்து அந்த இது செஞ்சிருப்பாங்க, இது டஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த காற்று வெளியே போகிறதுக்கு வெண்ட் வச்சிருப்பாங்க. ஓகே. இதுதான் மாடுலர் கிச்சனோட பேஸ். மாடுலர் வெளியே இருக்கு. சரியா? ஓகே. அப்ப இது புரிஞ்சுதானே? ஆமா ஆமா. அடுத்து வந்து என்னன்னா, அடுத்து வந்து எல் ஷேப்டு கிச்சன். சரியா? எல் ஷேப்டு கிச்சன். எல் ஷேப். ஓகே. எழுதிட்டேன். எழுதிட்டியா? இப்ப எல் ஷேப்டு கிச்சன் எந்த மாதிரினா, மோஸ்ட் காமன் லேஅவுட் இன் இந்தியன் ஹவுஸ் எழுதிக்கலாம். மோஸ்ட் காமன் லேஅவுட் இன் இந்தியன் ஹவுஸ். இந்தியன் ஹவுஸ். ஓகே.
எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வித் த மோஸ்ட் காமன் லேஅவுட் இன் த இந்தியன் ஹவுசஸ் வித் கவுண்டர் ஸ்பேஸ். ஓகே. அதுக்கப்புறம் லார்ஜ் ஃபேமிலி, அதாவது யாருக்காகனா லார்ஜ் ஃபேமிலி வித் மல்டிபிள் பீப்புள். ஓகே. அப்புறம் அண்ட் ஸ்மால் கிச்சன் ஸ்பேஸ்னு எழுதிடும். அண்ட் ஸ்மால் கிச்சன் ஸ்பேஸ். ஓகே. ஓகே, அதாவது சின்ன இடத்துக்கும் பொருந்தும், ஒரு பெரிய குடும்பத்துக்கு சின்ன இடத்துக்கும் பொருந்தும். அதான் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல சாதாரண இப்படிதானே இருக்கும். இந்த மாதிரி துப்பாக்கி ஷேப்ல இருக்கும்ல. ஆமா ஆமா. இது ஏன்னா இதெல்லாம் வந்து இடத்த அடைக்காது. சின்ன ரூமா இருந்தாலுமே இடத்த அடைக்காத மாதிரி இருக்கும். ஆமா. இப்ப நார்மலா இந்த இடத்துலதான் இந்த இடத்துல சிங்கம் இருக்கும். இங்க பக்கத்துல இங்க ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒரு குக்டாப், இந்த இடத்துல ஒரு குக்டாப். இந்த வாரத்திலேயே நம்ம இது ஒரு கேபினெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேபினெட் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் தானே. ஆமா ஆமா, கேபினெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் பியூரிஃபையர் இந்த இடத்துல பக்கத்துல சிங்க் பக்கத்துல வாட்டர் பியூரிஃபையர் வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் சிம்னி இந்த இடத்துல வரலாம், சிம்னி வரலாம். அப்புறம் மற்றபடி மிக்சி, ஒரு கிரைண்டர் இருக்குன்னா இந்த இடத்துல சின்ன கிரைண்டரு, கிரைண்டர் அந்த மாதிரி. ஓகே ஓகே, புரிஞ்சுதானே? இதான் என்ன எல் ஷேப்டு கிச்சன். ஓகே. இதே இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தானே, இதே இந்த மாதிரி கட் பண்ணோம்னா இந்த மாதிரி இங்க வந்து பாதியே கட் பண்ணுவாங்க. ஏன்னா இது முன்னாடிலாம் வரும், 3D பிளேன்லாம் வரும். ஆமா. அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி குக்டா அப்படிங்கிற இடத்துல வரும். அப்புறம் கேபினட் இந்த மாதிரி. ஓகே. ஓகே. இந்த கட் பண்ணி இந்த இதை மட்டும் கட் பண்ணா இது அப்படியே நேரா வருது, இப்படி போகுது. அப்படிதானே? ஆமா. அதான் அப்படி கட் பண்ணி காமிச்சு கீழே பார்த்தா இந்த மாதிரி வரும். ஓகே. இந்த இடத்துல என்ன வரும்? சிங்க் வரும். இப்படி இருக்கும். இதான் எல் ஷேப். இது புரிஞ்சுதானே? ஆமா ஆமா. அடுத்து என்னன்னா, அடுத்து எழுதிக்கிறோம் பேரலல் ஆர் கேலி கிச்சன் எழுதிக்கிறோம். இல்ல நான் பேரலல் கிச்சன் எழுதிக்கிறோம். ஒரு வார்த்தை போதும். பேரலல் கிச்சன் தெரியாது? பேரலல் எழுதிட்டேன். பேரலல்னா என்ன தெரியுமா? பேரலல் பேரலலா தெரியாது. அதாவது ஒரு விஷயத்துக்கு நேராவே இருக்கு. பேரலல் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்திருக்கியா? இல்லை. அதுல ஒரு பேரலல், அதாவது ஒரு விஷயத்துக்கு அதே விஷயம் நேர ஆப்போசிட்லயே வருது. ஓகே. மிரர் மாதிரியா? ஒரே மாதிரி, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரே மாதிரி விஷயம் ஒரே மாதிரி நேரம் அடுத்து வருது. ஓகே. மிரர் மாதிரியா? மிரர் மாதிரி தான். இப்போ இங்க ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், இங்க ஒரு ஸ்பீக்கர், இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குல்ல, பேரலலா ஒரே மாதிரி இருக்குல்ல. ஆமா 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 ஆமா. எழுதிக்கோ. A parallel kitchen has 2 counters. சரியா? அந்த ஸ்டேட் கிச்சன்ல வந்து ஒரு கவுண்டர், இதுல வந்து 2 கவுண்டர். ஓகே. 2 counters and 2 sets of cabinets. இப்போ நீ அந்த சிங்கிள் இதுல பார்த்தா 1 செட் கேபினெட் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து 2 செட் ஆஃப் கேபினெட் வரும். ஓகே. அப்புறம் this type of kitchen has multiple work from. ஒரு இதுல ஒர்க் பண்ணிக்கலாம், இன்னொரு இதுல ஒர்க் பண்ணிக்கலாம். This type of kitchen has இது this type of kitchen has multiple work zone. Okay. A nuclear family with a medium size kitchen. இதுல யாருக்காகனா நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, கூட்டு குடும்பம். ஆமா ஆமா. கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு மீடியம் சைஸ் கிச்சன், மீடியம் சைஸ் கிச்சன் கூட்டு குடும்பத்துக்கான கிச்சன். ஓகே. கூட்டு குடும்பம்னா எல்லாரும் இருப்பாங்க தானே. இப்போ ஒரு சமைக்கிறாங்கன்னா இன்னொரு ஒரு 20 வருஷம் சமைச்சிருக்கேன் எப்படின்றது வேற கிச்சனா இந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் இருக்கும், ஒரு 3-4 அடி இடம் விட்டு இங்கேயும் இருக்கும், இங்கேயும் ஒரு அதே மாதிரி ஒண்ணு. ஓகே.
செவர் வந்து இங்க இருக்கும். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து பெரிய எப்படின்னா இங்கேயும் ஒரு குக் டாப் வச்சுக்கலாம், இங்கே ஒரு குக் டாப் வச்சுக்கலாம், இங்கே என்ன பண்ணி ஒரு குக் டாப் வச்சுக்கலாம் தானே. ஆமா ஆமா. இங்க இன்னும் ஒரு ஆள் சமைக்கலாம், இங்க இன்னொரு ஆள் சமைக்கலாம். புரிஞ்சுதானே? அப்புறம் இது இங்கே ஒரு சிங்க வச்சுக்கலாம், இங்கே ஒரு சிங்க. ஒரே நேரத்தில் 2 பேர்னாலும் கழுவிக்கலாம் கூட்டு குடும்பத்துக்காக. ஓகே. இது நீ இப்படி செக்ஷன் கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். ஓகே. இங்கேயும் அந்த ஸ்லாப் இருக்கும், இங்கேயும் ஸ்லாப் இருக்கும், நடுவில் ஒரு ஜன்னல் மாதிரி பிளான் இருக்கும். இங்கேயுமே குக்டாப் இருக்கும். அதாவது இங்கேயே ஒருத்தர் என்ன சமைச்சிக்கலாம், இங்கே ஒருத்தர் என்ன சமைச்சிக்கலாம், இங்கேயுமே ஒருத்தர் என்ன இப்படி சமைச்சிக்கலாம். ஓகே. ஓகே ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இல்லை இல்லை. எழுதி அடுத்து பார்ப்போமா? சரி. அடுத்து எழுதியோ யூ ஷேப்டு கிச்சன். யூனா பேர்ல இருக்கு பத்தியா? ஆமா. எப்படின்னா எழுதியோ ஃபார் ஒன் மோர் கவுண்டர் ஸ்பேஸ். ஒன் மோர் கவுண்டர் ஸ்பேஸ். கூட ஒரு கவுண்டர் வருது தானே? ஆமா ஆமா. என்ன ஒண்ணுதான் பார்த்தோம். இது என்ன கிச்சன்? ஒன் மோர் கவுண்டர் ஸ்பேஸ். என்னது? என்ன கிச்சன்? யூ ஷேப்டு கிச்சன். யூ ஷேப்டு கிச்சன். ஆமா. இந்த இப்படி இருக்கும். ஓகே ஓகே. அடுத்து டீடைல்ஸ். ஆமா. எப்படின்னா ஃபார் ஒன் மோர் கவுண்டர் ஸ்பேஸ். சரியா? ஃபார் ஒன் மோர் கவுண்டர் ஸ்பேஸ். அதாவது இப்போ இப்படி இருக்கும். இங்கேயே ஒரு கவுண்டர், இங்கே ஒரு கவுண்டர் வச்சுக்கலாமா? இங்கே ஒரு கவுண்டர் இருக்கா, இங்கே ஒரு கவுண்டர் இருக்கா, 3 கவுண்டர் வரும். ஆமா. ஆர் ஒன் மோர் கவுண்டர் ஸ்பேஸ். ஒன் ஸ்டெப் ஃபர்தர் ஃப்ரம் parallel kitchen. இந்த ஒன்று ஆட் ஆகிற கூட parallel kitchen மாதிரி தான், ஆனால் இந்த இடத்துல ஆட் ஆகுது. ஃபர்தர் ஃப்ரம் parallel kitchen. parallel kitchen. Okay. Moreover, this layout. Moreover, this layout. Ideal for large amount of storage space. Okay. இது யாருக்காக தேவைன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி விச்சே மீடியம்ல இருக்கு. சரியா? ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இதோட வரைஞ்சிருக்கு. சரியா? என்ன அது நடுவில் கூட சிங்க் வச்சுக்கலாம், இந்த இடத்துல கூட கவுண்டர் டாப் வச்சுக்கலாம், மாற்றி கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே. வெட்டி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்படி நேராக இருக்குன்னா இங்க இருந்து ஒன்று பிரியும், இங்க இருந்து ஒன்று பிரியும். ஓகே. இந்த மாதிரி. ஓகே தானே? ஆமாம் ஆமாம். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அது எவ்வளோ கிச்சன் டைப் இருக்கு. ஆமாம். அடுத்ததுக்கு ஐலாண்ட் கிச்சன். ஐலாண்ட் என்னது? தனி கடல், தனி தீவு. ஆமாம், தீவு. ஓகே. எப்படின்னா இல்லையோ ஐலாண்ட் கிச்சன் இஸ் trendy element. என்ன எலமெண்ட்? trendy element. Okay. You can add to any layout. எந்த பிளான்லனாலுமே இதை வச்சுக்கலாம். ஓகே. This multi-purpose
கவுண்டர் கவுண்டர் கேன் சர்வ் கேன் சர்வ் 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 prep zone PREP PREP ZON zone prep zone சரியா ஓகே அதாவது என்னன்னா prep zoneனா அந்த ப்ரிப்பரேஷன் zone சரியா ஓகே அதாவது எப்படின்னா prep zone மீனிங் என்னன்னா அதாவது இந்த நறுக்கிறது நினைக்கிறது வாஷிங் பண்ணுவோம்ல ஆமாம் ஆமாம் எல்லாமே ஒரே இடத்துல ஓகே அதாவது இப்ப நீ வந்து இப்ப யூ கிச்சன் வையா அந்த ப்ரிப்ஸோன என்ன சொல்லுது ப்ரிப்பரேஷன் பண்ணா இப்போ யூ கிச்சன்னா இப்ப எப்படி இருந்தாலுமே காய்கறி நறுக்கிறதோ தக்காளி நறுக்கிறதோ ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க தானே ஆமாம் ஆமாம் அதுலதான் நறுக்காங்க புரியுதா ஆமாம் ஆமாம் இப்போ ஒரு மாவு பசைனாலுமே ஒரு டேபிள்ல தான் பசைவாங்க ஆமாம் ஆனா ஐலாண்ட் கிச்சன் எப்படின்னா யூ ஷேப் மாதிரியே தான் இருக்கணும் ஆரம்பிப்பாங்க ஐலாண்ட் கிச்சன்னா இந்த யூ ஷேப் மாதிரியே தான் இருக்கணும் ஓகே கூட என்ன ஆட் ஆகும் இந்த இடத்துல இப்படி ஒண்ணு வரும் இந்த இடத்துல இந்த மாதிரி வரும் ஓகே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வரும் இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி அதுலயே ஒரு செங்கல் வச்சு கட்டிடுவாங்க ஓகே ஓகே ஐலாண்ட் கிச்சன் அதாவது மூணு பக்கமும் நிலம் நடுவுல மட்டும் மூணு பக்கம் கடல் நடுவுல ஒரு நிலம் மாதிரி இருக்கும் ஓகே எப்படி இருக்கும்னா இப்ப இந்த இப்ப இங்க வந்து கவுண்டர் இருக்கும் இந்த மாதிரி கவுண்டர் இருக்குன்னு எப்படி கவுண்டர் இருக்கு ஓகே கவுண்டர் இருக்குன்னா அதுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் காய்கறி நறுக்கிறதோ மாவு பசைறதோ அதனால இதுல இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கலாம் தானே ஆமாம் ஆமாம் இதுதான் ஐலாண்ட் கிச்சன் ஓகே 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 அடுத்து இன்னும் ஒண்ணு மட்டும் இருக்கு அது தேவை கிடையாது இப்போ பெனின்சுலான்னு ஒரு கிச்சன் இருக்கு ஓகே பெனின்சுலா கிச்சன் ஒண்ணும் இல்ல இதே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கு சரியா ஓகே பெனின்சுலா கிச்சன் இதே பெருசா ஒன்றும் கிடையாது எல் ஷேப் மாதிரியா தான் சரியா ஓகே அதாவது இவ்வளவு இது மட்டும் ஞாபகம் ஓகே சரி அப்ப இதெல்லாம் முதல்ல நம்ம எத்தனை கிச்சன் டிசைன் பண்ணலாம் புரியல ஒண்ணு பண்ணாலே மத்தவங்க பண்ணிடலாம் என்ன இந்த இப்ப நம்ம கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு எந்த கிச்சனா டிசைன் பண்ணலாம்னு சொல்லுங்க கட்டிட்டு இருக்க வீட்டுக்கா எத்தனை கிச்சன் பார்த்தோம்ல இது எது நம்ம அந்த வீட்டுக்கு போட்டா சரியா இருக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைட்டு ரைட்டா ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்னா என்ன பெரிய வீடு தானே இது எல் ஷேப் எல் ஷேப்டு எல் ஷேப்பும் போடலாம் எல் ஷேப் கூட போடலாம் என்னன்னா அதான் நம்ம கட்டிட்டு இருக்கு பெரிய வீடு கட்டிட்டு இருக்கோம் ஆமா அதாவது நீ பார்த்தன்னா இப்ப நம்ம ஒரு 16 அடி ஒரு 11 அடி அதாவது நீ கால்குலேட்டர் கையில் வச்சிருக்கிய ஆமா கால்குலேட்டர் எடுத்தியா ஓகே எடுத்துட்டியா இப்ப நம்ம பிளான் வந்து பாத்துட்டோம்னா 16க்கு 11 வந்து அது ரூம் வந்துருச்சா ஆமா அதே மாதிரி கிச்சன் அந்த இது டாய்லெட்டுமே 7க்கு ஒரு 3 வந்துருச்சா ஆமா அப்ப ஃபர்ஸ்ட் 7 into 3 போடு 7 into 4 சாரி 4 அடி இல்ல 7 into 4 போடு 28 28 ஸ்கொயர் ஃபீட் சரியா ஓகே அதே மாதிரி அடுத்து 16 11 போடு 16 11 176 176 ஒரு 20 ஆமா 28 கிட்டத்தட்ட பார்த்தாலும் இதுவே ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சா ஆமா ரூமும் ஒரு இதுவுமே வந்துருச்சு இனியும் கிச்சன் இருக்கு ஹால் இருக்கு இன்னொரு ரூம் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸ் பகுதியெல்லாம் இருக்கும்போது அது எவ்வளவு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மாதிரியே வந்துடும் ஆமா அப்ப பெரிய வீடு அதனால நம்ம யூ ஷேப் போடலாம் சரியா பெரிய வீடு ஓகே சரியா
ஓகே, ஃபர்ஸ்ட் பேஸ் தொழில் தர இன்னைக்கு இது நல்லா எல்லா கிச்சனும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ண பாரு. சரியா? ஈஸியா தான் இருக்கு. ஓகே. சார் நம்ம அடுத்து வந்து என்னன்னா, நான் கிச்சன் வந்து இங்க இருந்து எடுக்கிறேன். சரியா? கிச்சனை இந்த இடத்துல இருந்து இப்படி எடுக்கணும். ஓகே. இந்த இடத்துல வந்து இதை போட்டு இடம் 9 இன்ச் 9 இன்ச்சஸ் எழுதுட்டு வந்து எழுதி ஒரு ரெக்டாங்கிள் வரும். ஓகே. ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வச்சா ஏன் செலக்ட் பண்ணி மேக் குரூப் பண்ணிட்டு தனித்தனியாக வரும். ஓகே. இங்க இருந்து எவ்வளோத்துக்கு வைக்கலாம்? அதாவது ஒரு கிச்சனோட கவுண்டர் இருக்குங்களா, ஒரு கவுண்டர் வந்து 3 அடியா வச்சுக்கலாம், 2 அடி கூட வச்சுக்கலாம். ஓகே. நம்ம ஒரு 2 அடி வைப்போம். 2 அடி 2 அடி 2 2 வரும், 5 அடி வருமா? ஆமா, 5 அடி. அப்புறம் நடுவில் நடந்து போகிறதுக்கு எவ்வளோ போதும்? 5 அடியே போதும் தானே? ஆமா ஆமா. அது அப்போ அதனால நம்ம எவ்வளோ அடி கொடுத்தா போதும்? 11 அடி கொடுத்தாலே போதும். ஓகே. 11 அடி கூட ஒரு 9 இன்ச் வால் திக்னஸ் போடணும்ல. ஓகே. கூட வரும் போதும். இனி என்ன பண்ணணும்? இதை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஒரு இதை எடுத்து வரணும். 9 இன்ச்சுக்கும் ஒன்று வரைஞ்சிடும். ஓகே. அதுக்கு இதையுமே ஒரு 16 அடிக்கு இழுத்துருப்பேன். 16 feet. ஓகே. ஓகே. அடுத்து வந்து அடுத்து என்னன்னா, இந்த இது இருக்குல்ல, ஆமா, இந்த ஃப்ளோர். ஆமா, ஃப்ளோர் வந்து அந்த அடுத்த வரைக்கும். ஓகே. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்னன்னா, இப்ப இதுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டாலி ஒர்க் மாதிரி பண்ணலாம். அதான் எப்படின்னா பண்றாரு, இது சும்மா வந்து இப்ப கிச்சன் என்ட்ரன்ஸ் டிசைன் போட்டேன்னு வைங்க. கிச்சன் என்ட்ரன்ஸ் டிசைன் போட்டேன்னு தெரியுதா? ஆமா. எவ்வளவு இருக்கு பத்தியா? ஆமா. என்ட்ரன்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓப்பனிங் தான் எப்படி கொடுத்துருக்காங்க, யூ ஷேப் கிச்சனே தான். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நீ ஒன்று பண்ணு. சரியா? இதே ஃபார்வர்ட் பண்ணி சாடிக்குதா? ஓகே. இதுவும் யூ ஷேப். இந்த பக்கம் திரும்பி யூ ஷேப்ல தானே இருக்கு, இந்த பக்கம் திரும்பி. ஆமா. இந்த மாதிரி நீ ஒன்று பண்ணு. என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சு நீ இப்ப அடிச்சாலே கிச்சன் என்ட்ரன்ஸ் டிசைன். சரியா? ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்போ நான் சும்மா எடுக்கிறனால நான் சும்மா வந்து காட்டுறேன். ஓகே. இனி என்னன்னா, இப்போ இங்க இருந்து ஒரு 2 அடி, இங்க இருந்து ஒரு 2 அடி 6 இன்ச்சு. அதே மாதிரி இங்க இருந்தும் ஒரு 2 அடி 6 இன்ச்சு. அதே மாதிரி இங்க இருந்தும்
இங்க இருந்து ஒரு 2 அடி. ஓகே. இனி அடுத்து என்னன்னா இந்த 2 அடி 6 இன்ச்ல இருந்து 2 அடி 6 இன்ச்ல இருந்து ஒரு ஒரு 8 அடி கூட வச்சுக்கலாம். அது இந்த ஏற்கனவே ஒரு 7 அடி. அடுத்து என்னன்னா பென்சில் எடுத்து இங்க இருந்து இங்கிட்டு, இங்க இருந்து இங்கிட்டு, இங்க இருந்து இங்கிட்டு, இங்க இருந்து தனியா பண்ணி நீ இதை அந்த தனியா பண்ணதை என்ன பண்ணணும்னா த்ரெட் பண்ணி மேக் ரூம். நீ பண்ணும்போது கேபினெட் தான் தனித்தனியா அரேஞ்ச் பண்ணு சரியா? தனித்தனியா பண்ணி ஒட்ட வை சரியா? சரி சரி. அதனால சும்மா பண்ணியாடு. எவ்வளவு எடுக்கணும்னா ஒரு 3 அடிக்கு எடுத்தாலே போதும். ஓகே. முன்னாடியே ஜாஸ்தி தான். ஏன்னா சில பேர் 5 அடி தான் இருப்பாங்க. அப்படிதானே? 5 அடிலாம் இருக்கும்போது கஷ்டம் தானே? ஆமா ஆமா. அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு கூட குறைச்சிக்கலாம் தப்பி. சரி, அந்த காலத்துக்காக ஒரு 4 இன்ச்சு கூட குறைச்சிக்கலாம். 8 அடி 2 அடி 8 இன்ச்சா கூட வச்சுக்கலாம் சரியா? ஓகே. இதெல்லாம் கவனத்துல டிசைன்லாம் பண்ணும்போது இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும் சரியா? ஓகே. ஓகே. அடுத்து என்னன்னா ஃப்ரண்ட் வச்சுக்கணும். இப்போதைக்கு டாப்பே இருக்கு. டாப் இருக்கு. சைடில் இங்கே தான் நமக்கு கேபினெட் டிசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேபினெட்டை போட்டுருவோம். ஃபஸ்ட் இதெல்லாம் கலரை போட்டுருவோம். கலர் ஒயிட் அந்த அடுத்து என்னன்னா இதுல இருந்து மட்டும் லைட்டா வரும், சின்னதா இருக்கும். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 இன்ச்சு முன்னாடி போடும். ஓகே. நம்ம அந்த இதுக்காக இந்த விளிம்புக்காக. ஓகே. அதே கொஞ்சம் மேக் குரூப் பண்ணிட்டு எடுத்தாதான் அது தனித்துவமா தெரியும். ஓகே. ஒரு 1 இன்ச் ஒரு இன்ச்சு. கேபினட் சைஸ் நம்ம கொடுக்க போறது. இப்ப இந்த சைடுல இருக்குல்ல, கார்னர் கேபினட் கூட கொடுக்கலாம். கார்னர் கேபினட் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1 அடி வரும், இங்க இருந்து ஒரு 1 அடியே கொடுக்கலாம், 8 இன்ச்சு கொடுக்கலாம். அதாவது இந்த சைடுல இருந்து, ஓகே, இந்த சைடுல இருந்து ஒரு 1 அடி, இந்த சைடுல இருந்து ஒரு 1 அடி. ஓகே. இழுத்தனா மடங்கி வரும். அதாவது இந்த சைடுல இருந்து தனியா பிரிச்சு பாத்துக்கலாம், இந்த சைடுல இருந்து தனியா பிரிச்சுக்கலாம். இங்கேயும் திறக்கலாம், இப்படி இங்கேயும் திறக்கலாம். ஓகே. அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப். அதே மாதிரி அடுத்து ஒரு பெரிய கேபினட், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய கேபினட், ஒரு 3 அடி. ஓகே. அப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு சின்ன கேபினட், ஒரு இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு பார்ப்போம். 3 அடி இருக்கா? அப்ப இங்க இருந்து இங்க வந்துட்டு ஒரு 1 அடி 6 இன்ச், 1 அடி 1 அடி ஓகே, ரெடியா இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? இங்க இந்த பக்கம் அதே மாதிரி. ஓகே. இப்ப நம்ம 2 இந்த சைட்லயும் வரத்துலயுமே ஒரு அடி கொடுத்தோம். இங்க இருந்து ஒரு அடி கொடுத்துக்கலாம், இங்கேயும் ஒரு அடி. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு? 4 அடி இருக்கா? இப்போ 2 அடி, 2 அடி 4 வாக்கில் பிரிச்சு விடுவோம். 2 அடி
ஓகே. இனி இங்க எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் போட்டோம். ஓகே. இங்க ஒரு அதுக்கப்புறம் ஒரு மொனாலிட்டி சூப்பர். கேபினெட்டிங் ஈஸி தான், இன்னும் இல்லை. செலக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் மட்டும் போட்டு வச்சு பிரிச்சு விட்டுரும். இங்க இருந்து இங்க இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் இங்க இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள், இங்க இருந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. அடுத்து வந்து அந்த இதுக்காங்க எப்படின்னா பார்டர் லைன் இதுல ஒரு 0.5 inch அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 0.5 inch இங்க இருக்கு ஒரு 0.5 இங்கே கேபினெட் போட்டாச்சா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கேபினெட் போடும். சரியா? ஓகே. டெலிட். நீ அடுத்து என்னன்னா இப்போ வந்து இந்த பாத்திரங்களுக்கு சிங்க் இருக்குல்ல, எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இங்க கூட வச்சுக்கலாம், இங்க கூட வச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்போம், சிங்கை எடுத்துப்போம். அப்படின்னா இந்த இருக்குல்ல, இங்க போயிட்டு கேபினட்ஸோட வந்துருந்துச்சு. ஆமா, இந்த இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணணும். ஓகே. வந்துருந்தா நீ என்ன பண்ணும், ஒரு இடத்துல வச்சுட்டு ஏன் பண்ணும், ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த அதனால இதுதான் கட் பண்ணும். இந்த சர்க்கிள் இருக்கு, இந்த இடத்துல இருக்குல்ல. ஆமா. பென்சில் எடுத்துட்டு அது சும்மா சைஸ் கட்டுவாங்க போதும். எவ்வளவுக்குன்னா சும்மா ஒரு 6 இன்ச். ஓகே. தள்ளிட்டு இங்க தள்ளனாலும் இங்க தள்ளனாலும் இதை மட்டும் என்ன பண்ணா போதும், 6க்கு போட்டுட்டு வெட்டி விட்டா போதும். 6க்கு சொல்லி தானே. ஆமா, 6க்கு போட்டு வெட்டா. இப்போ இது முடிஞ்சா டாப்ல சிங்க் வச்சாச்சு.
அப்புறம் வேற அடுத்தடுத்து என்னது சிம்னி வைக்கலாம். அப்புறம் குக்கிங் குக்டாப். ஓகே. இதா இருக்கலாம். ம். இத்தனை பர்னர் இருக்கு. நல்லா இல்ல. இதை எடுப்போம். எடுத்து கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டா போதும். இஷ்டமா நீ என்ன பண்ணிட வேண்டியதா, இந்த இடத்துல ஜன்னல்லாம் போட்டுரு சரியா. நீயே ஜன்னல் கட் பண்ணி சரியா. ஓகே. ஜன்னல் கட் பண்ணி ஜன்னல்லாம் வச்சு விட்டுரு. குக்டாப் வச்சாச்சு. அப்புறம் அடுத்து நீ அடுத்து ரொம்ப தேவை கஷ்டமாக நீயே கிச்சன்ல போட்டு விட்டுருணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, இங்கேயே மேலே டேப்லெட் போடணும் சரியா. ஓகே. நிறைய பொருள் வச்சா லைட்டா இங்க இருந்து எவ்வளவுக்குன்னா இங்க இருந்து ஒரு 3 அடி விட்டு, இங்க இருந்து ஒரு 3 அடி விட்டுட்டு, அதாவது இப்ப யாருக்குன்னு இது ஒரு 2 இது எத்தனை அடி இது போட்டிருக்கோம், 2 அடி 8 இன்ச்சு போட்டிருக்கோமா. ஆமா. இப்போ ஒரு 5 அடி ஆள் இருக்காங்கன்னா அவங்க கையை ஒரு அடி, அவங்க 6 அடியில என்ன இருக்கணும், கேபினெட் இருக்கணும் சரியா. அந்த கணக்கு சரியா. புரியுதா? புரியுது. இது ஒரு 2 அடி 8 இன்ச்சு, இது ஒரு 3 அடி தான், 5 அடி 8 இன்ச்சுக்கு நம்ம போட்டுருக்கோம் சரியா. ஓகே. கேபினெட் ஹைட் வந்து ஒரு 3 அடி தூக்கும். ஓகே. இங்க ஒரு ரெக்டாங்கிள் வருது, கிளிக் பண்ணி மெயின் குரூப் இது வந்து ஒரு 2 அடி, ஒரு அடி 6 இன்ச்சு. ஓகே. முழுசாவும் போடலாம், இல்லை தனி இங்கே ஒரு கேபினெட் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்த சும்மா பிளேனாக கூட விட்டுருங்க. ஓகே. இந்த இடத்துலையுமே கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ம். அது மாதிரி அப்படியே இங்கே வரைக்கும் இங்கேயும் கொண்டு வந்துடுறது, இங்கேயும் கேபினெட் கொண்டு வரலாம், இப்போ இங்கேயும் கேபினெட் கொண்டு வரலாம். ஓகே. அதுவும் வாஷ் பண்ணு. ஓகே. ஓகே. நீ எடுத்து இந்த பச்சாச்சு. சும்மா கிச்சன் அடிச்சாலே அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள்லாம் வரும், கிச்சன்ல இருக்க மாதிரி பொருள். ஓகே. ஒரு கிச்சனே போட்டு கொடுத்துருக்கான் பத்தியா. ஆமா. வார்ட்ரோப்லாம் வச்சு கொடுத்துருக்கான் பத்தியா. இதுல இருந்து மொத்தமா கிச்சன் எடுத்து கூட அதாவது ஒரு பொருள் கூட மேல எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட எடுத்துருக்கு. ஓகே. உங்களுக்கு இப்ப நான் சுவிட்சும் இந்த இடத்துல வச்சுட்டு ஓகே. ஓரளவு செட் ஆயிட்டு தானே கிச்சன் வச்சுட்டாங்க தானே. ஆமா. இங்கே வந்து திரும்ப முன்னாள் இங்க ஆல்ரெடி சும்மாவா தான் இருக்கேன். நானே கரெக்டாக
ஓகே. நீ அடுத்து வந்து நீ என்ன பண்ணா போதும், நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க இருந்து இழுத்து விட்டுருக்க, இங்க இருந்து இழுத்துடலாம், இதுல இருந்து இழுத்து. ஏன்னா அப்ப இது தனி இது தனி தானே, இது தனி இது தனி அதுதான். ஆமா. அதனால இதுல இருந்து இழுத்து. பின்னால அதே மாதிரி சின்னி கிடைக்கிறாங்க. கிச்சன் அந்த சின்ன வருது அந்த ஆமா. எதனாலுமே எடுத்துக்கலாம். இது ஒயிட்ல கூட எடுத்துக்கலாம். இல்லை நிறைய இடத்துல பிளாக்ல தான் இப்போ ப்ரிஃபர் பண்றாங்க. பிளாக்ல தான் அந்த இந்த எடுத்து கரெக்டா குட்டா மேல வச்சுக்கிறோம். வைக்கணும். சரியா? ஓகே. அதை நம்ம அந்த கரெக்டா அந்த இதுக்குள்ள கூட போய்க்கலாம். ஓகே. 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 மற்ற வைக்கிறதெல்லாம் ஈஸி தானே? ஆமா ஆமா. இதுல வேற எதுவும் டவுட்ல தானே? இல்ல இல்ல, இதே மாடல் தான். இல்லை நீ இந்த கிச்சன்ல மாற்ற, இந்த பெட்ரூம் மொத்தம் மாற்றி மாற்றி இருந்தாலும் சரி. ஓகே. இந்த சைடு கூட உனக்கு கிச்சன் வைக்கணும் இருக்க கூட நீ இந்த சைடு கூட வச்சுக்கலாம். ஓகே. வச்சுட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. இனி என்ன பண்ணா போதும், ஒரு ஆறுக்கு இதுவோ இல்லைன்னா சும்மா ஒரு கதவோ எதுனாலும் என்ன பண்ணி ஒரு 7 அடி இங்க இருந்து ஒரு 9 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 3 அடி. இது வேற எதாவது டவுட்ல தானே? இல்ல இல்ல, இப்போ வரைஞ்சி முடிச்சிடலாம் தானே உங்களுக்கு? ஆமா ஆமா. சரி, ஓகே. வேற மாதிரி டவுட்னா ஃபோன் பண்ணுறியா? ஓகே. முடிச்சிடலாமா? ஆ ஓகே.